வெல்கம் டு வெரைட்டி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் வீடியோஸ் பார்க்குறக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெயும் 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்சதும் கிராம்பு ஒரு 7-8 எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். பட்டை ஒரு சின்னதாக 7 துண்டு, 2 பிரியாணி இலை சின்னதாக, ஒரு 3 ஏலக்காய் சேர்க்குறேன். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு 3 பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் முழுசாக தான் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கேரட் ஒரு கேரட்டு, பீன்ஸ் ஒரு 6-7 பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சோயா ஒரு 10 சோயா தண்ணியில் ஊற வச்சு அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். எல்லாம் நல்லா வதங்கட்டும். தக்காளி ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். கூடவே 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துடலாம். நல்லா வதக்கிட்டு மல்லி புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஃப்ளேம் மீடியமாக வச்சு காய் நல்லா வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். நான் இந்த டம்ளருக்கு 2.5 டம்ளர் அரிசி சேர்த்துருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் கணக்கு வச்சு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அரிசியை, நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன், அது சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு பாதி லெமன் சேர்க்குறேன். ஃப்ளேம் மீடியமாக வச்சு ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம். 5 நிமிஷம் வச்சுருந்தேன் மீடியம் ஃப்ளேமில். அரிசி நல்லா வெந்துருச்சு. நல்லா சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். நிமிஷம் சிம்மில் இருந்தது. சாப்பாடு நல்லா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக அதில் புதினாவும் மல்லியும் தூவி விடுறேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம்.
வெஜிடபிள் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.